ரெக்கார்ட்ஸ் அப்படின்னாலே அது அஜித் சார் தான். ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணுற ஆள் அப்படின்னாலும் அது அஜித் சார் தான். அப்படிப்பட்ட அஜித் சாருடைய படத்துலேருந்து குட் பேட் அக்லி அப்படின்ற டீசரை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம இருக்கும்பொழுது இந்த டீசர் எப்படிப்பட்ட ரெக்கார்டை பண்ணியிருக்கு, இதுக்கு முன்னாடி யார் யாருடைய ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் கங்குவா தான் அந்த 5வது இடத்த பிடிச்சிருக்கு. 14.72 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில் சர்க்கார் 14.92 மில்லியன் வியூஸ். 3வது இடத்துல கேப்டன் மில்லர் 17.46 மில்லியன் வியூஸ். அதுக்கும் முன்னாடி 2வது இடத்துல மாஸ்டர் 19.35 மில்லியன் வியூஸ். அதை பிரேக் பண்ணி 24 மணி நேரத்தில் கூட நான் சொல்ல, வெறும் 19 மணி நேரத்தில் 25 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஈஸியாக 30 மில்லியனை க்ராஸ் பண்ணி போய்ட்ருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சாதனையை குட் பேட் அக்லி வெறும் வியூஸில் மட்டும் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இன்னும் சர்ப்ரைசிங்காக அந்த படத்துலேருந்து நிறைய விஷயம் வச்சுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த படத்துலேருந்து ரொம்ப அழகான ஃபஸ்ட்டு சிங்கிள் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இந்த டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கார். ஏன்னா ஒரு படம் பண்ணுறோம், ஒரு ஸ்டாரோட படம் பண்ணுறோன்னா அந்த ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பேசிக் பாயிண்ட். அதை மேக்ஸிமமாக நிறைய டேரக்டர்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஒரு ஃபேன் கிரேஸ் இருக்க ஒரு படத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஷாட்டையுமே ஃபேன்ஸுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப எமோஷ்னலாக, முக்கியமாக அஜித் சாருடைய மேனேஜர் அவர்கள் சுரேஷ் சந்திரா சார், அவரை கட்டி பிடிச்சி ரொம்ப எமோஷ்னலாக மாறி அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாருமே தொடர்ந்து அஜித் சாரை அவர் நல்லா இருக்கணும், அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் அவர் ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மனசுடைய ஆட்கள் எல்லோரும் ஒன்றா அந்த இடத்துல பார்க்கும்பொழுது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ் அவர்கள் தான் மெயின் வில்லனாக இருக்கார் அப்படின்ற அப்டேட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மீண்டும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அவர் வந்து மெயின் வில்லனாக இருந்தால் கூட அவருக்கு மேலே ஒரு வில்லன் இருக்கார். அவர் யாருன்னா அதுவும் அஜித் சார் தான். அப்படின்றது தான் பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயம். அண்டு இதில் அர்ஜுன் தாஸுக்கு பேராக வந்து பிரியா வாரியர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக அர்ஜுன் தாஸ் அவர்களும் ஒரு பேர் இருக்குது. இதை தாண்டி இந்த ஒரு பேருக்கான ஒரு சாங் ஒன்று இருக்கான். அது என்ன சாங்னா, நீங்கள் எல்லாருமே தனுஷ் சாருடைய படங்களில் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அது தொட்டு தொட்டு தூரும் நெஞ்சில் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், ரொம்ப பழைய சாங். அந்த சாங்குக்கு இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்களாம். இதெல்லாம் கேட்கும் போதே பயங்கர சர்ப்ரைசிங்காக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வெறும் அஜித் சாருடைய ஃபேன்ஸை மட்டும் என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் நிறைய ட்ரீட்டாக பேக்கேஜாக ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு குட் பேட் அக்லிக்காக அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக டைம் ட்ராவல் படமாகவும் இருக்க பொழுது, ஒரு ஆக்ஷன் படமாகவும் இருக்க பொழுது, ஒரு ஃபன்னான ஒரு படமாகவும் இருக்க பொழுது, முழுக்க ஒரு என்டர்டெய்னராகவும் இருக்க போது, ஃபேன்ஸுக்கான ஒரு படமாகவும் இருக்க போது, பாக்ஸ் ஆஃபீஸில் வெடிக்க போகுது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய சிம்பிளான ஒரு சாம்பிளை காமிச்சிருக்காங்க இந்த டீசர் மூலியமான்றதில் டவுட்டே இல்லை. தனுஷ் அவருடைய அடுத்த லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸில் லப்பர் பந்து டேரக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் இருக்கார். அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கூடுதலான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக முழுக்க அனிருத் அவர்களை தான் லாக் பண்ணுன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கான். பட் இப்போ வரைக்கும் ஃபைனலைஸ் ஆகலை. பட் அது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் தமிழரசன் பச்சமுத்து இதுக்கு முன்னாடி இந்த லப்பர் பந்து அப்படின்னு பண்ணும்போது ஷான் ரோல்டன் தான் பண்ணியிருந்தார். இது முன்னாடி ஷான் ரோல்டனும் தனுஷ் அவர்களும் கூட சேர்ந்து படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அனிருத் அவர்கள் பண்ண முடியல அப்படின்னா சாய் அபியங்கர், அப்படியே இல்லைனா தான் ஷான் ரோல்டன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம் இந்த வாரத்தில் அப்படின்னா கண்டிப்பாக சப்தம். ஆதி அவர்களுடைய நடிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படமாக ரெடியாக இருந்தது. முக்கியமாக அறிவழகன் இதுக்கு முன்னாடி ஈரம் அப்படின்ற படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், அதுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டை வச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணியிருப்பேன். அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற எக்ஸைட்மெண்ட், எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, அந்த படம் ரிலீஸ் ஆக முடியல. அதுக்கான ரீசன் என்ன, ஒரு 9 கோடி ரூபா காசை கொடுத்தா தான் அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ரெஷருக்குள்ளே வந்து நேற்று அந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ரிலீஸ் ஆகாமல் மார்ச் 1 இன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த டீமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு படம் சொன்ன டைம்லேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகி ரிலீஸ் ஆச்சுன்னா கூட அது அந்த படத்தை பெரிய அளவில் பாதிக்கும். அதை கொஞ்சம் யோசித்து அந்த டீம் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறது ப்ரொடக்ஷன் டீம்லேயோ இல்லை யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களோ
என்ன காரணத்துக்காக அந்த ரிலீஸுக்கு விட்டுட்டு அதை லாக் பண்ணுறாங்கன்றது புரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த டீம் மெம்பர்ஸ் இப்போ ஃபைனலாக ஹாப்பியாக இருப்பாங்க. எப்படியும் அவங்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுல டவுட்டே இல்லை. அவங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். ஏன்னா ப்ரெஸ்ஸில் பார்த்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அழகான ஒரு படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் படம் பார்த்துட்டு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக துருவ நட்சத்திரம் பல வருஷங்களாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகும், நாளைக்கு ரிலீஸ் ஆகும், காலையில் ரிலீஸ் ஆகிடும், சாயங்காலம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டு கடைசியில் இப்போ ஒரு முடிவு காலத்துக்கு வந்திருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா ஏப்ரல் 1 ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம். எல்லா விஷயங்களும் பேசி சார்ட் அவுட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி போன வாட்டி கௌதம் சார் எப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாரோ அதோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது டக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய மேகமூட்டமாக வந்து அந்த துருவ நட்சத்திரத்தை மறைக்காமல் இந்த வாட்டி அந்த மேகத்தை பொழந்துட்டு உள்ளே வந்து ஏப்ரல் 1 வந்து காட்டுறேன்டா அப்படின்னு வராரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். SK24 இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காகவே இருந்தது. ஏன்னா சிவானா வந்து அதுக்கு முன்னாடி பண்ண போகிற ப்ராஜெக்ட்டும் சரி, அதுக்கு அப்புறமா பண்ண போகிற ப்ராஜெக்ட்டும் சரி, எல்லா லைனப்ஸையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் SK24ன்றது மட்டும் யார் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே தெரியும் கோட்டு படத்தில் வந்து தளபதி துப்பாக்கியை கையில் கொடுத்து இந்தாங்க சிவா அப்படின்னு கொடுத்தது. அதுக்கப்புறமா கண்டிப்பாக வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷனில் ஏஜிஎஸோடைய ப்ரொடக்ஷனில் சிவானா ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா டான் படத்துடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவருடைய டைரக்ஷனில் தான் SK24 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த படத்துடைய டைட்டில் கூட சிங்கப்பாதை அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது டைட்டில். கண்டிப்பாக ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னராக ரெடியாக போகுதுன்னு எக்ஸைட்மெண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணால் என்ன சொன்னாங்க, இல்லை சிபி சக்கரவர்த்தி தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு, நானி தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு, அந்த ப்ராஜெக்டில் ஒரு பிஸியாக இருக்காரு அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை குட் நைட் படத்துடைய டேரக்டர் விநாயக் அவர்கள் தான் இந்த படத்தை பண்ண போகிறாருன்னு தான் சொன்னாங்க. அதுதான் இப்போ கடைசியில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக விநாயக் அவர்களுடைய கல்யாணத்துக்கு கூட சிவகார்த்திகேயன் நான் போயிருப்பார். இது மட்டும் இல்லாமல் விநாயக் அவர்கள் முழுக்க ஒரு பயங்கரமான வில்லேஜ் சப்ஜெக்டை சிவகார்த்திகேயன் அண்ணாக்காக ரெடி பண்ணியிருக்காராம். பயங்கரமாக வந்திருக்கான். இந்த படத்தில் தான் சிவகார்த்திகேயன் அண்ணாவுடைய ஒரு என்ட்ரி பயங்கர மாசாக. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன்னா முழுக்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டில் ஒரு பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஸ்பேஸில் பண்ணுறாங்கும் போது நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிராகன் இப்போ வரைக்கும் 50 கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருந்தது முதல் வாரத்தில். 2வது வாரத்தில் அடி எடுத்து வச்ச உடனே இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது 100 கோடி ரூபா அப்படின்றது இருக்குது. இன்னும் எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த படம் ஈஸியாக 150 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது. அந்தளவுக்கு ஆடியன்ஸோட புல் இருக்குது. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கூட இந்த லீவ் டைமில் அந்த புக்கிங்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும், இந்த ஃப்ரைடே டு சண்டே அப்படின்றது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வீக் டேஸ்லேயும் புக்கிங் பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த ஈவினிங் ஷோவில் ஆரம்பித்து நைட் ஷோ வரைக்கும் நல்ல டிக்கெட் புக்கிங்ஸ் இருக்குது. அதன் காரணமாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. ஏற்கனவே இது 100 அப்படின்றதே ஒரு பெரிய நம்பர் தான். தொடர்ந்து பிரதீப் அவருடைய எல்லா படங்களையும் அவருடைய படங்கள் எல்லாமே 100 கோடி படமாக பண்ணியிருக்காரு. கோமாளி 100 கோடி, அடுத்து லவ் டுடே 100 கோடி, இப்போது டிராகனும் 100 கோடி. பட் டிராகன் 100 கோடியை தாண்டியும் நகர்ந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த செட் ஆஃப் ஹீரோஸ் இருக்காங்களா, எக்ஸாம்பிள் கவின், ஹரிஷ் கல்யாண், மணிகண்டன், அந்த இடத்துல பிரதீப் ரங்கநாதன் அந்த டாப் 1 அப்படின்ற இடத்த தொடர்ந்து அப்படி ஸ்டேஜ் பண்ணிகிட்டே வராரோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருஷம் இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸில் பெரிய அளவில் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாகவும் இருக்கார். மிகப்பெரிய ஒரு என்டர்டெய்னராக இருக்காருன்னு பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக ஹனுமன் படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் வர்மா ரொம்ப அழகான ஒரு டைரக்டர். அவர் அடுத்து பிரபாஸ் அவர்கள் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக எப்படி ஹனுமனை வந்து ஒரு இப்போ இருக்க ஒரு கதைக்களமும் அப்போ பீரியாடிக்கலாக இருந்த கதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் பண்ணியிருப்பார். செகண்ட் பார்ட்டை பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுவும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கதை தான். அந்த ஸ்பிரிச்சுவலில் நம்ம ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் விநாயகர், முருகர், சிவன், பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க நம்ம இதில் கடவுள்களில். அவங்களில் ஒரு கேரக்டராக தான் பிரபாஸ் இதில் ப்ளே பண்ண போகிறார். ஏற்கனவே பிரபாஸ் வந்து ராமராக ப்ளே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் கல்கியில் வந்து கர்ணனாக ப்ளே பண்ணிட்டாரு. இந்த வாட்டி என்ன கேரக்டர்ஸில் ப்ளே பண்ண போகிறான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தில் ஒரு கிருஷ்ணராக வர போகிறார் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினாக
பாக்யஸ்ரீ நடிக்க போகிறாங்க. அவங்க தெலுங்கில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஹீரோயினாக போயிட்டுருக்காங்க. அண்டு அடுத்தடுத்து சூர்யா 46லேயும் அவங்க தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜயோடைய பையன் ஜேசன் சஞ்சய் அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. லைகா கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, சந்தீப் கிஷன் தான் ஹீரோ நடிக்க போகிறாருலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றின எந்த ஒரு சப்தமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தீப் கிஷனுடைய நடிப்பில் ஜேசன் அந்த படத்தை பண்ண போகிறாரு. மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து சென்னையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக ரொம்ப அழகான ஒரு லைப்ரரி செட்டை போட்டிருக்காங்களாம். அந்த ஒரு சீக்வன்ஸில் தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது சொல்கிறாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் சந்தீப் கிஷன் சூப்பர் ஸ்டார் கூட இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, லோகேஷ் கனகராஜும் சந்தீப் கிஷனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால கூலி படத்தில் சந்தீப் கிஷன் இருக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டாக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கெலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவரே என்ன சொல்லியிருக்காரு, கூலி படத்தில் நான் இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போனேன். அதுக்கு முன்னாடி லோகேஷ் அவர்கள்கிட்ட சூப்பர் ஸ்டார் வந்து சந்தீப் கிஷன் அவர்களை பற்றி சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, நல்லா வருவார்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை கேள்விப்பட்டோன்னே நேரில் தலைவரை பார்த்தே ஆகணுன்றதுக்காக சந்தீப் கிஷன் போய் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வந்து தான் அதெல்லாம். இது மட்டும் இல்லாமல் அவர் போய் பார்த்தார்ல சூப்பர் ஸ்டாரை, அந்த டைம் கேப் நடுவில் என்ன நடந்திருக்கான், லோகேஷ் அவர்கள் ரொம்ப அழகாக கூலி படத்தோடைய ஒரு 45 மினிட்ஸ் ஃபுட்டேஜை போட்டு காமிச்சிருக்காரு. இதை பார்த்து சந்தீப் கிஷன் பயங்கர ஷாக்கில் இருக்கார். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பயங்கரமாக வந்திருக்கான். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 1000 கோடி ரூபாய் அடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு க்ரியேட் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் தமிழ் சினிமா நமக்கு தரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் தமிழ் சினிமாவுடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக அஜித் சாரை பற்றின கிரேசியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.